கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த பாஜக சார்பில் 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து ஜே.பி. நட்டா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து விசாரணை நடைபெற பாஜக சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. பாஜக சார்பில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நடிகர் விஜயை பார்ப்பதற்காக பலரும் அங்கே வந்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்து, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 41 பேர் உயிரிழந்ததாகவும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழ்நாட்டில் கரூரில் டிவிகே கட்சி நடத்தி வரும் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்த துயர சம்பவத்தில் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்ததும் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த துயர சம்பவம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை ஆராயவும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் அளிக்கவும், விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா 8 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார். அதாவது தேசிய ஜனத குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஹேமா மாலினி எம்பி, அனுராக் தாக்கூர் எம்பி, தேஜஸ்வி சூர்யா எம்பி, ஸ்ரீகாந்த் சர்லே எம்பி, ரேகா சர்மா எம்பி உள்ளிட்டவர்கள் 8 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார். அதாவது விரைவில் கரூர் சென்று அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியும் பிறகு இந்த சம்பவம் எப்படி நேரிட்டது என்பது குறித்தெல்லாம் விசாரித்து ஒரு அறிக்கை விரைவில் ஜே.பி. நட்டாவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். தற்போது 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் ஒரு அறிக்கை ஒன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறியும் அங்குள்ள நிலவரங்கள் எல்லாம் கேட்டு அறிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பாஜக தரப்பில் 8 பேர் கொண்ட குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.